பரிசுத்த நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். May we close our eyes and go into prayer. எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, My loving heavenly Father Jesus, இந்த அருமையான பரிசுத்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for this wonderful evening that you have given us. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். And we thank you, O Lord, many times for all these people who you have brought here. ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு எங்களோட பேச போற அந்த சத்திய வசனங்களுக்காக இப்பொழுதே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Even now, Lord, we thank you for the verses of truth that you're going to speak to us through. மகிமையின் கர்த்தர் உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே நீர் மகிமையா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். Mighty God, you who prevail in your words, we worship you. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Lord, we ask that you will speak to us this evening. அடியார்கள் நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves to hear your words and obey it, Father. ஆண்டவரே, எங்களோடு பேசு. Please speak to us, God. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி பயன்படுத்துங்க. We pray that you will anoint us and you will use us, my உம்முடைய merciful சிலுவையின் பின்னால் எங்கள் இருவரையும் மூடி மறைங்க ஆண்டவரே. God. And we pray that you will cover me and my brother behind the cross of my cross. எங்களுடைய சுயம் எப்பொழுதும் வெளிப்படாதபடி கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் வெளிப்படுவதாக. May your mighty and your majesty reveal and not our weaknesses, Father. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துட்டாங்க. May the Holy Spirit take control of the situation. வந்திருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுவார்களாக. May the people that you have brought here today, may the Lord meet them. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். Lord, we pray that you will bless each and one of them and send them home. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நாம் இன்னைக்கு தியானிக்க போகிற பகுதி எபேசியர் 6:15. We're going to meditate upon Ephesians 6:15 today. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். And your feet shod with preparation of the gospel of peace. நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து தேவனுடைய போராயுதங்களை குறித்து தியானித்து வருகிறோம். For the past few weeks we have been meditating upon the weapons or the armor of God. நாம் ஒரு 4 பகுதிகளை நாம் கடந்து வந்து விட்டோம். We've passed 4 of these series on this topic. இரட்சணியத்தின் தலைச்சிராவை பார்த்தோம். We looked at the helmet of salvation. விசுவாசம் என்னும் கேடகத்தை பார்த்தோம். And we saw that the shield of faith. அப்புறம் சத்தியம் என்னும் கச்சையை எப்படி அணிந்து கொள்ளணும்னு பார்த்தோம். And we also saw how to don the belt of truth. நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்படி அணிந்து கொள்ளணும்லாம் பார்த்துட்டோம். And we also saw about the breastplate of righteousness. நாம் இன்னைக்கு பார்க்க போறது, but today we are going to turn our attention to the gospel of peace. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதாவது வேதம் தெளிவா சொல்லுகிறது, எபேசியர் 6:12 தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் இருக்கிறது. The Bible in Ephesians 6:12 very clearly says that the children of God have a battle to face. அதனால தான் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்கிறது வேதம் 1 பேதுரு 5:8 இப்படி சொல்லுகிறது. That is why the Bible in 1 Peter 5:8 says, நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்க, எச்சரிக்கையாய் இருங்க, ஏனா பிசாசு உங்களை விழுங்கலாம் என்று வகை பார்க்கிறான். It says that you have to be careful because your enemy the lion is prowling to devour you. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். The Bible talks about in Ephesians 6:15 the feet of readiness which comes from the gospel of truth. Hallelujah. Hallelujah. இன்னும் கொஞ்சம் சத்தமா? Hallelujah. நல்ல கவனமா கேளுங்க. I want you to pay close attention to this. இது இந்த போராயுதங்களில இது ஒரு முக்கியமான ஒரு போராயுதமாக ஒரு காரியத்தை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. Amongst the armor of God, this one is the most important one. வேதம் சொல்லுகிறது, நீ பாதத்திலே தொடுத்துக் கொள்ள வேண்டும். The Bible says that you have to put this on your feet. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. அப்ப என்னுடைய போராட்ட வாழ்க்கையிலே என்னுடைய பாதம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறது. So therefore in my battle that I have, my feet is a very important part. ஒரு போராளி என்கிறவனுக்கு கால் மிக மிக முக்கியம். If somebody has a battle to fight, then a feet is very important for him. அந்த கால்கள் இருந்தால் தான் அவன் போராட்ட களத்திலே ஓடியோ நடந்தோ மேலே ஏறியோ அவன் போர்களை செய்ய முடியும். Only if he has a feet can he go into that battle and he could fight that battle. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோமன் ஆர்மில உள்ள சோல்ஜர்களுக்கு, in those days if you look at the soldiers who were part of the Roman army, அவர்கள் பாதத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். they gave very important, they gave much importance to their feet. அவங்களுக்கு ஒரு பெரிய ஷூ மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க. They used to give them a very proper
shoe to wear on, அந்த ஷூ பாத்தீங்க அப்படின்னா அவங்க காலோடு கட்டப்பட்டதாய் கூட காணப்படும். and it was a kind of a sandal that they used to bind along with their feet. அந்த ஷூக்கு கீழ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்குது. 3 இன்ச் வரைக்கும் அந்த ஸ்பைக்ஸ் இருக்கும். And under those sandals, the history says that there used to be spikes so that they can put their feet firmly on the ground. அவர்கள் மலையில் ஏறினாலும் அது சறுக்காது. The reason for that was even if they climb a hill, their legs will not slip. அவங்க மணல்ல நல்லா நடந்தா கூட அந்த மண்ணுல அது அமுங்கி போனா கூட அவங்க நடக்கிறதுல ஒரு தொய்வு வராது. And even when they walked on a soft ground like sand, it will be easy for them to do that. அது குறிப்பா பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு தரை தளத்திலையும் அவர்களுக்கு இடைஞ்சல் உண்டாகாதபடிக்கு அந்த ஷூஸ் இருக்கும். The sandal was such that it was always useful no matter what the terrain the soldiers were treading on. ஏனா அந்த ஷூ இருந்தாதான் ஒரு போராட்ட களத்திலே அவனால எந்த தளத்திலும் இருந்து போர் செய்ய முடியும். Because only if they had that proper sandal to wear, they can go into any type of battlefield and win that battle. அதனால தான் பாத ரட்சை அப்படினு சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். That is why the Bible gives so much importance about what we have to put on our feet. அதாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாத ரட்சையை நீ கால்களில் தொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says with your feet fitted with the readiness that comes from the gospel of peace. இப்போ இந்த feet இந்த மாதிரி ஆயிருச்சு. So therefore this is how the feet is being addressed. இது இந்த feetல நல்ல ஷூ எல்லாம் போட்டு கவர் பண்ணாதான் போர் செய்யறதுக்கு ஆயத்தமாக முடியும். The point is that unless they prepare themselves and protect their feet, can they be ready to go into battle? அப்பதான் அவனால எந்த ஒரு காலகட்டம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனால நடந்தோ ஓடியோ போர் செய்ய முடியும். And it is only then that no matter what the circumstances or the place it is, they could go into that battle and fight it. இதைதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். This is what the Holy Spirit has written for the children of God. மகனே மகளே உனக்கு போராட்டம் இருக்கிறது. He says, my son, my daughter, you have a battle to fight. அதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும். Therefore you have to be prepared no matter what. Every time you have to be prepared. நீ அந்த ஆயத்தமா இருக்கணும்னா உன் கால்ல என்ன இருக்கணும் அப்படினா சுவிசேஷத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கப்பெற்ற சமாதானம் அதோடு கட்டப்பட்டிருக்கிறது. So therefore if you have to be prepared for that battle, then you need to have the peace that comes from the gospel. அப்ப அந்த ஆயத்தம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினீங்கன்னா So therefore if you turn your attention to what we mean by the preparedness, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. I should be always ready to do anything that comes for the gospel. அதாவது என்னுடைய சிந்தையிலே ஒரு தெளிவு உறுதி உள்ள ஒரு நிலை. Always in my thoughts there needs to be a clarity and a definition. இந்த ஆயத்தம் என்பது 3 பகுதிகளாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். When you're preparing in the Christian context, there are 3 ways it will work in a Christian's life. அது நான் அந்த 3 காரியங்களை தான் நான் இன்னைக்கு உங்களோடு பேசி ஜெபிக்க நான் பிரயாசப்படுகிறேன். And it is those 3 things that we are going to meditate upon today. இதை தான் கர்த்தர் எனக்கு உங்களோடு இன்று பேச அனுமதி கொடுத்தார். It is this that the Lord had given me permission to preach to you about. நான் எப்படி ஆயத்தமாக முடியும் அப்படினு சொன்னீங்கன்னா, So if you ask yourself the question, how can I be prepared? 3 காரியங்கள் வழியாக அதை செய்ய முடியும். The Bible says there are 3 ways by which you can do that. ஏனா என்னுடைய போராட்ட களத்திலே Because when I go into the battlefield, நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டும். there's going to be many problems that I have to meet. என்னுடைய நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டும். There are many battles that I have to see. நிறைய ஒரு கடினமான சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டும். And the circumstances are really going to be difficult which I have to meet. இதற்கு நான் ஆயத்தமாகணும் அப்படினா, So therefore if I have to be prepared for all of this, இந்த 3 காரியங்களை நான் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அல்ல, கடைசி நொடி வரை. These are the 3 things that I have to continually do, not just for one day but until the end. இத செய்யும்போது என்ன ஆகும் அப்படினா, When you do these things, you know what happens. என்னுடைய கால்களிலே சமாதானம் சுவிசேஷம் மூலமா வர்ற சமாதானம் கட்டப்பட்டு எப்பொழுதும் காணப்படும். It is only then that the peace that comes with the gospel will constantly be binding me up. முதல் காரியம் என்ன தெரியுமா? The first among these 3 points is this. உங்க கால்களிலே சுவிசேஷத்தின் மூலமாய் கிடைக்கிற ஒரு சமாதானம் கட்டப்படணும்னா நீங்களும் நானும் முதல்ல எப்படி வாழணும் அப்படினா, If you have to get the readiness that comes from the gospel of peace, be fearless. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லணும். Hallelujah. Be fearless. லூக் 2வது அதிகாரம் 10வது வசனம், லூக் 2:10 இப்படி சொல்லுகிறது. The Bible in Luke 2:10 says so. But the angel said to them, do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. ஒரு ஹalleluya சொல்லலாமா?
கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. சுவிசேஷம் முதல்ல வரும்போது எப்படி வருதா? You know how the peace of the gospel first comes? முதல்ல இந்த சுவிசேஷம் வரும்போது, When the peace comes, சுவிசேஷம் வரும்போதுமா when the gospel comes, எப்படி தேவதூதர் கொண்டு வர்றாங்க? how does the angels of God bring it? அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னது? The first word that these angels say, Don't be afraid. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, Hold your neighbor's hand and say, நீங்க பயப்படவே கூடாது. oh, you should never be fearful. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் சுவிசேஷம் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பயத்தை நீக்கும். Because the gospel, when it comes first into your life, it takes away fear. பயம் இருக்கிறவனுக்கு சமாதானம் இருக்காதுங்க. Oh, the person who has fear does not have peace. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. There is a proverb which says, for those who fear, everything in the darkness looks like a devil. ஒரு பயந்தவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சில பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த panic attack அப்படிம்பாங்க. In English it is very clearly defined about a panic attack that comes into these people. எதை எடுத்தாலும் அப்படியான்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பாங்க. No matter what happens, they are constantly living a life of fear. அவங்களும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். That is the kind of life that these people live. ஆனால் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். The person who is living his life in fear, அதனால அவனுக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் கிடைக்கிற சமாதானம் இல்லாமல் போகிறது. and because of that fear he lacks that peace that comes through the gospel. ஐயா நீங்க பயத்தோட எப்படி சார் நடப்பீங்க? You will be trembling. Amen. Hallelujah. நீ ஒரு போராட்ட களத்திலே உனக்கு போர் செய்ய உன்னை இறக்கி விட்டாச்சு. நீ இப்போ கால்கள் நடுங்கி இருக்கும்போது எதிரி உன்னை எப்படி பார்ப்பா? If you are to go into the battle and you are to fight the battle, if you are shivering and shaking, how will you face the enemy? You are showing your weakness, my dear brothers and sisters. Amen. உன்னுடைய வீக்னஸ் நீ எதிரிக்கு காண்பித்து கொடுக்கிற நீ. You are constantly exposing your weakness to the enemy. ஐயோ என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் என்னுடைய சீயோன் பர்வதத்துக்கு பரலோகத்துக்கு போகிற நாள் வரையிலும் எனக்கு ஒரு போராட்டம் உள்ள ஒரு ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். I have to run this race, which is a race where I have many battles till I go and meet the Lord in the last. நான் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் ஒரு பயத்தோடும் ஒரு திகிலோடும் வாழ்கிறதுனால ஜீவனுள்ள அந்த போராட்டத்துல ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை. Many people, because they are a slave to fear, they are not able to live a victorious life that comes by being a Christian. வேதம் சொல்லுகிறது we should have only the meekness, not the weakness. Amen. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. மீக்னஸ் தான் கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். A Christian needs to have meekness, not weakness. Amen. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, I want you to hold your neighbor's hand and say, மீக்கா இருங்கன்னு சொல்லுங்க. you have to be meek, not weak. Amen. Hallelujah. Hallelujah. ஏனா உனக்கு கிடைத்த gospel வீக்கானது கிடையாது. Because the gospel that has been preached to you is not a gospel that gives you weakness. Hallelujah. அது உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பயத்தை எடுத்து போடக்கூடிய ஒரு வல்லமை உடையது. Oh, it has the power and the authority to take away the fear that is in your life. அதனால தான் 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லுகிறது. That is why the Bible says in 2 Timothy 1:7, ஓ கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. for the spirit of God has given us not a spirit of fear, பலம், அன்பு, தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். but of power, love and self discipline. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. பாருங்க இஸ்ரவேலின் அரசனாக கிங் பவுல் இருக்கிறார். We look at the instance where King Paul is the king of Israel. இஸ்ரவேல் ஆர்மி இருக்குது. We see that he has the army of Israel. ஒரு பெலிஸ்தியன் என்ற ஒரு கோலியாத் வர்றாங்க, எல்லாம் பயப்படுறாங்க அப்படினு சொல்லி 1 சாமுவேல் 17ல 24th வசனம் சொல்லுதுங்க. And we see in the Bible in 1 Samuel 17:24 the instance where Goliath comes facing the Israelite army. ஒரு மனுஷனுக்காக வேண்டி ஒரு அரசனும் ஒரு தேச படைகளும் பயப்படுகிறது. For one man the entire king and his army are fearful. இஸ்ரவேல் தேவனுடைய தேசம் அல்லவா? Oh, is it not the country? Is Israel not the children of God? இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள் அல்லவா? Is it not Israel the people that the Lord has chosen? ஒரு விருத்தேசனம் இல்லாத ஒரு பிசாசு மாதிரி இருக்கிற ஒரு பெலிஸ்தியனை பார்த்து எதிரியை பார்த்து பயப்படுறாங்களே. But these people are fearful of a Gentile who looks so dreadful. இது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். This is the kind of life even today that Christians are living. இன்னைக்கு நிறைய பேர் அது மாதிரி தான் வாழ்றாங்க. Many people are living their Christian lives like this. Hallelujah. Hallelujah. ஆனால் இதே காரியம் தாவீதுக்கும் வருகிறது. But it is the same situation that faces David too. அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஆர்மி எல்லாம் பயத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. One end we see the whole Israel army who are engulfed by fear. ஆனால் இவன் பார்க்கிற அதே விஷயத்தை, But the same situation David is looking at from a different perspective. அவன் பார்க்கறான், ஓ இவனா நான் இந்த
இந்த காரியத்தை பார்த்துக்கிறேன், நீங்க இந்த காரியத்தை குறித்து கலங்க வேணாம்னு அவர்களுக்கு புத்தி He சொல்லுகிறார். says, oh, this fellow, don't worry, I will look after him. And he gives advice to all the Israelites. இப்படிதான் 1 Samuel 17:32 சொல்றது. This is what 1 Samuel 17:24 says. My 32 dear says. brothers and sisters, we are not called to be intimidated by the situations. Amen. As a Christian, I have to face the situation. Hallelujah. There is no thing in the world which can intimidate a proper Christian. Thank you, Lord. If he does have the proper arm of God, then there is no way you will faint just by seeing the situation. There is no need to afraid. Amen. அவன் எல்லாம் படை வீரன்கள்லாம் இருக்கிறான், இவன் சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து சொல்றான், நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஒரு அல்லலியா கரங்களை தட்டி சொல்லலாமா, நல்லா நன்றி செலுத்தலாமான்றவருக்கு. An ordinary shepherd boy comes and advises the Israelite army. அவன் சொல்றான், Psalm 56:11 இப்படி சொல்லுகிறது. The Bible, Psalms 56:11 says, Hey, in God I trust அப்படிங்கிறான். Amen. Hey, in God I trust. Hallelujah. Hallelujah. அவனுடைய ஆர்மர் எது? God. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Amen. கொஞ்சம் Hallelujah. சத்தமா சொல்லணும். Hallelujah. அவனுடைய ஆர்மர் எது சார்? God தான் சார் அவனுடைய ஆர்மர். The only army the armor that David had was God. இப்ப ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு எனக்கு போதிக்கிறாரு? அவருடைய ஆர்மரை உங்களுக்கு எனக்கும் தர்றாரு. What is the thing that the Lord is preaching to you this evening? It is about the armor that he has given you. So in God armor I trust. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. So வேத அழகா சொல்லுது, கர்த்தரில நான் நம்பிக்கையா இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்னையா செய்வாங்கறான். The Bible very clearly says that I trust in God. What can man do to me? Oh, be firm in the truth. Amen. Be firm in your faith all the time. Amen. Fear வந்து உன்னை ஓவர் கம் பண்ண விடாத. We are the overcomers. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Amen. Hallelujah. We are the overcomers. Thank you, Jesus. Fear cannot overcome you unless and until you allow fear get into your life. Amen. If you don't have the armor of God, you will be panicked all the time. Hallelujah. You will be afraid of all the situations because you are not able to control it. தான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குது. This is what ஆண்டவர் happens in சொல்றாரு, our life. சுவிசேஷத்துல உனக்கு ஃபியரே வராது அப்படிங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. The Lord says that in the gospel you will not have any fear. ஏன்னா நீங்க ஃபியர் இல்லாம நடக்கும்போது பாத்தீங்களா உங்க வாழ்க்கை நல்ல பீஸ் இருக்கும். Because when you live your life without fear, then definitely there will be peace. என்ன வந்தாலும் நம்புவேன்னு பாடுறோம்ல. We sing the song saying, no matter what I will believe. அது உண்மையா இருக்குதா நம்ம வாழ்க்கையில? But is that really true and applicable to your life? என்ன வந்தாலும் நம்புவேன். Would you say that no matter what comes, yet I will believe, Lord? என்ன வந்தாலும் நம்புவேன்னு சொல்லி வாழ முடியுமா நம்மளால எல்லா சூழ்நிலையிலையும்? Would you be able to live our life no matter what situation it is based on that? அதுதான் fearless life. That is what we mean when we say fearless life. எல்லாம் எனக்கு சாதகமா நடந்தா நான் நம்புவேங்கிறது எந்த ஒரு மனுஷனும் உலகத்துல நம்ப முடியுமே? It is very easy for any man to believe that ordinary situations I can believe in. அருமையான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது எஸ்ஏ 52ல 17வது வசனம் 7வது வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை கொண்டு வருவருடைய பாதங்களே அழகா இருக்குது. அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவன் பாதமும் அழகா தான் இருக்கும். ஹalleluya. Hallelujah. In Isaiah 52:7 the Bible says, how beautiful on the mountains Amen. are the feet of those who bring good news. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அருமையான சகோதரனே, நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நீனும் நானும் ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டோம் பத்தியா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அது என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது, பயத்தை கொண்டு வரக்கூடியது அல்ல. Humbly the point I want to tell to you is the gospel that is to you brings you peace and not fear. ஆமா, அது எப்பவுமே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் சார். It is something that will constantly give you peace. நீங்க இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு போராட்ட தளத்துல இருந்தாலும் பயப்படாதீங்க. No matter what battlefield you are in today, don't be afraid. அந்த போராட்டத்தை நீனா போராடி ஆகணும். That battle, it is only you who needs to fight. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீனா அதை ஜெயிக்க ஆகணும். அதுக்காக வேண்டி தான் உனக்கு அந்த போராட்டம். Because the Lord says it is only you who can fight and win that battle, and that is why that battle has been given to you. நீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கு நானா கோக்கும் கோலாவும் குடிக்க முடியும்? If you have the meal, is it me who can take a digestive for the food to digest? நீனா அதை செய்யணும். It is only you who has to do it.
உனக்கு வர்ற பிரச்சனையை பாரு, உன்னோட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, உன்னோட சுவிசேஷம் இருக்குது, அதனால உனக்கு பயம் இருக்க கூடாது, சமாதானம் இருக்கும், நீ ஜெயிப்ப. Because it is only applicable to you, the situations, the circumstance, and because you have that peace, you will win it. When you are on the battle, don't think that is your dying moments, just think that is your winning moment. Amen. ஒரு Hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. That is not your dying moments, யா. Amen. என்னையா நீங்க அந்த மாதிரி பயந்து வாழக்கூடாது. You shouldn't live a life in that fear. எனக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாருங்க, நானா ஜெயிக்க பிறந்தவங்க, அதனால நான் ஜெயிக்கணும், அதனால தான் எனக்கு போராட்டம் வருது. Because the Lord is giving you all the opportunities because you have been born to win, and that is why you have these battles. Why you say that Muhammad Ali is a very great boxer எதுக்கு சொல்றீங்க? சும்மா வீட்ல உட்கார்ந்ததுனாலயா? ஹலோ, முகமது அலி இந்த பாக்ஸர் இருக்கிறாருலமா, அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கிரேட் பாக்ஸர்னு வந்துட்டாரா? வீட்டில் என்ன பொண்டாட்டியை குத்திக்கிட்டு இருந்தாரா, இல்லை ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தாரா? Muhammad Ali, the fame that he received was not because he sat in his home just like that. ஐயா, அவன் வர வரை எத்தனை வாயா பார்த்துக்கலாம். For all of the fights that he won, he always wanted to go and meet his opponent. உலக மேல நம்பிக்கை இருக்கிற ஒரே குத்தல நாக் அவுட்ல காலி பண்றான் எதிரிய. One man who only puts his trust in worldly things, and just one punch he takes his opponents out. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டலாமா? நல்லா தட்டலாமா? ஆமென். Hallelujah. He that is in me is greater than one that is in the world. நீ பார்த்தாலே பிசாசு ஓடுவான் தெரியுமா? You know, the truth is that even if you just look at people, the devils in them will flee. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீ ஜெபிக்கும்போது ஏன் பிசாசு ஆடுது? Why when you pray that the devil manifests? கையை வச்சவனே ஏன் ஓடுது? And when you put your hand upon people, why does the devil flee? அவ்வளவுதான் அங்க விஷயம். Because that is when there the matter lies. ஆனா நம்ம தான் சில நேரம் ஆடுது ஓடுது அதை பார்த்தோம். It is because sometimes it is us who run and us who fear when we see the devil. யாரையாச்சும் பிசாசு ஆடு முடிச்சு இருங்க எங்க பாஸ்டரை போய் கூட்டி வரீங்க அவரை மாட்டி விடுறதுக்கா? But why when you meet somebody who is possessed, you say wait, I'll go and bring my pastor and come? என்னையா அது? நீனே ஜெபிச்சா போயிரியா? But the point is, if you pray, you have the authority to send that demon away. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நான் உங்களோட பிரசங்கம் பண்றதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலே நான் செய்கிறேன். All of this that I'm preaching to you, I'm preaching to you in my experience. I am enjoying my Christian life. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அதுலயே உங்களுக்கு அவ்வளவு வருத்தம்? I am enjoying my Christian life, யா? Amen. ஏன் போராட்டம் எனக்கு தனிக்கு நான் என்னைக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாலும் நிறைய போராட்டம் வருது, ஆனால் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கிருபையில நானே ஜெயிக்கிறேன். ஒரு ஹalleluya சொல்லலாமா? Day in and day out I have many battles to fight, but through Christ I always win them. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, போராட்டக்களம் நீ சாகிறதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, நீ ஜெயிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. Oh, the battlefield has been created not for to kill you, but so that you can be victorious. யோவான் 16:33 இப்படி அழகா சொல்லுகிறது. The Bible in John 16:33 says, I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. Amen. திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று But இயேசு take சொல்லுகிறார். heart, I have overcome the world is what Jesus says. ஒரு சத்தமா ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் பாயிண்ட், நீ சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ அணிந்து புறப்படணும் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில பயமும் திகிலும் இருக்கவே கூடாது. So therefore the first point that I'm telling you today is, if you have the gospel of God, then you will not have fear in your life. இரண்டாவது, Secondly, be committed to gospel. Amen. முதல்ல be fearless, இரண்டாவது என்னவா? be committed. உறுதியா இருக்கணும் சார். Amen. எஸ்ஐயாவுல 26 3rd verse இப்படி சொல்லுதுங்க. The Bible in Isaiah 26:3 says, உம்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே. you will keep in perfect peace those whose minds are steadfast because they trust in you. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சில நேரம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தா நான் பேசாம உட்கார்ந்திருப்பேன். Many times when a lot of troubles come to my, I just go and sit down quietly. என்ன பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு வந்துரும். And people who see me, they will get a bit frustrated. ஐயோ இவ்ளோ பிரச்சனை நடக்குது, இவன் பாட்டு கம்முன்னு உட்கார்ந்திருக்கான். This man has got so many problems, but there he sat alone. உண்மையிலே அவனுக்கு ஒன்னும் புரியலையா விஷயம்? Truly does this man not understand the situation he is in?
ஆனா நான் அந்த உட்கார்ந்திருக்க நேரமெல்லாம் கர்த்தரோடு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கவே நான் முயற்சி செய்து கொண்டேன். Because in all of that time when I have sat there alone, I'm constantly putting myself into the presence of God. நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருப்பேன். I give and hand over all the circumstances to Jesus. எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். Everything I will give into his hands. ஒரு சின்ன காரியம் என்னை அலைக்கழிக்கிறதா இருந்தா கூட ஏன்னா என் அப்பா நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. Because he is my father, I go and cry out to him and say, I don't have the problems, it is yours. அப்பா இந்த விஷயம் இப்படி இருக்குது, Father, this situation is like this. நீங்க பாத்துக்கொள்ளுங்க. You take care of it, please. எல்லா ஆண்டவர் அப்படியே அழகா 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 செய்து கொடுக்கிறதை நான் ரசித்து ருசித்து உணர்ந்திருக்கிறேன். And everything that I put under the throne of mercy, I see the Lord is hearing and fulfilling. நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பயம் இல்லைனாலும் உறுதி இல்லாம போயிருதுங்க. Because many a times when problem comes, if we do not even have fear, we don't have that committing. அதுல எனக்கு ஒரு உறுதி வேண்டும். We need to have that commitment. என்னுடைய சுவிசேஷம் எனக்கு கிடைக்கப்பட்ட சுவிசேஷம் இருக்குதே அது பூரண சுவிசேஷம். Oh, the gospel that I received is the gospel which bring completeness. அது பூரணமான சமாதானத்தை கொண்டு வரும். And it will give you complete peace too. ஒரு நல்ல கரங்களை தட்டி Hallelujah. Thank you, Jesus. இந்த பாதி சமாதானம் கிடையாது, பூரணமான பெர்ஃபெக்ட் பீஸ்னு வேதம் சொல்லுது. It is not halfway peace, but is the fullness of peace. Hallelujah. Hallelujah. அதாவது எனக்கு சில நேரம் என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தின் ஓட்டத்தில் நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த சுவிசேஷத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து உறுதி எப்படி இருக்குதுன்னு சில டெஸ்ட் எல்லாம் வரும். Because many a times in my Christian life there are tests that will come to examine how committed I am to the gospel. ரொம்ப பேசுறானே கொஞ்சம் களத்தில் இறக்கி விடலாமா? So some people they talk a lot, so they say, should we put him into the battlefield? களத்தில் இறக்கி விட்டோம்னா எல்லாம் சில பேர் பயந்து ஓடி போயிடுவாங்க. And as soon as you put certain people into the battlefield, they will be afraid. ஆனா அதுலயும் உறுதியா இருக்கணும். Because even in that you need to be committed. சில பேர் இல்லனா பேச்சு எப்படி வந்துரும், இவர் பேச்சில தாங்க வேற எதுலயும் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. Because if you are not that, the world will say that you only talk but there is no action. டேவிட் நல்ல தாவீது பேசிட்டான். இப்ப நான் அவனை பார்த்திருக்கிறேன். Let no one's heart may be troubled because of this Goliath. I will take care of him அப்படிங்கறான். Amen. இப்போ அவனை என்ன பண்ணிட்டாங்க, நைஸா இழுத்து விட்டுட்டாங்க. So then what do the Israelites do? They take him and put him into that situation. 1 சாமுவேல் 17:33. In 1 Samuel 17:33 the Bible says, அவன் சொல்றான் நான் போய் இந்த கோலியாத்தோட போர் செய்றேன் அப்படிங்கறான். He says I am going to go and battle with Goliath. சவுல் அரசனோட பேசிட்டு இருக்கான். He is talking to the king Saul. உடனே சவுல் அரசன் எப்படி சொல்றாரு? Immediately you know what King Saul says? உன்னால அவன் கூட போரிட செய்ய முடியாதுப்பா, போர் பண்ண முடியாதுப்பா, அவன் பயங்கரமான யுத்த வீரன். He says, my son, it is impossible for you to fight Goliath because he is a well experienced soldier. இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்கு அனாயிண்டிங்? The question is, why does there have to be any anointing for Saul? இந்த மனுஷனை நம்பி இஸ்ரவேலையே ஆண்டவர் ஆள கொடுத்திருக்கிறார், பொறுப்பை வர கொடுத்திருக்கிறார். The Lord has given the entire Israelite nation under the control of this man Saul. எவ்வளவு பயத்தோட இருக்கிறான் பாருங்க சவுல். Look at the kind of fear this man is having in his heart. பயம் இல்லாம பிரச்சனையை மேற்கொள்ள வரவனையும் சொல்றேன், உன்னால முடியாது, அவன் பயங்கரமான ஆளாக்கும். Even the man who wants to stand up and face that battle, he advises and say you cannot win it. அவன் வேணா யுத்த வீரனா இருக்கலாம். He may be an experienced soldier. என்னோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். But the David says, but the Lord who is with me, he is God of the armies. ஒரு கலங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துறோம். நல்லா Hallelujah. ஆமென் ஆமென். Amen. என்னோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் அப்பா. Oh, the God who is with me is the God of the armies. அநேக யுத்தங்களை ஜெயிக்கக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Oh, the God who is with me is a God who will give me victory to fight of many battles. Hallelujah. Hallelujah. ஆனா உடனே இந்த கமிட்மென்ட், இந்த உறுதி கொஞ்சம் சறுக்குற மாதிரி வருதுங்க, பிரச்சனை வந்துருச்சுங்க. But immediately the circumstance turns out such that that commitment that David has is slightly being shaken. ஆனா உடனே அவன் என்ன சொல்றான்? But immediately what David says? ஐயா நீங்க அப்படி நினைக்க கூடாது. He says, sir, you shouldn't think like that. நான் சாதாரண ஆடு மேய்க்கிற ஆள் தான். It is true that I am a shepherd boy. ஐயோ ஒரு வாட்டி எங்க அப்பாட்ட ஆட்டுக்குட்டி எல்லாம் நான் மேய்ச்சிட்டு There இருந்தேன். was once when I was looking after the sheep of my father's house. ஒரு வாட்டி சிங்கம் வந்துருச்சுங்க. One day there was a lion that came. ஒரு வாட்டி கரடி வந்துருச்சு. And there was another instance when the bear came. ஆனா நான் விரட்டி போய் பிடிச்சேன் தெரியுமா? But you know what I did? I chased after these animals and rescued my sheep. ஆமா அதுங்க வாயில இருந்தே எடுத்துட்டு வந்தேன் சார். I went and I actually took the sheep from the mouths of these beasts. இந்த பையன் அந்த கரடி மாதிரி இருப்பான் இல்லனா அந்த சிங்கம் மாதிரி இருப்பான், நானே பாத்துக்கிறேன். Oh, this fellow who is standing there, or he may be just like that lion or the bear, I will take care. ஏன்னா Why? சேனைகளின் கர்த்தர் என்னோட இருக்கிறார். Because the God of the armies is with me. Hallelujah. 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 ஆண்டவர்
உங்களுடைய நம்பிக்கை அந்த சுவிசேஷத்தில் நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பலன் பெருகி கொண்டிருக்கும். Because if you are committed in the gospel of God, then many new blessings will be increasing in your life. இன்னொரு பாயிண்ட் நான் இதுக்குள்ளாரே சொல்றேன், பி கமிட்டட், டோன்ட் பி ஸ்வேய்ட், அலைக்கழிக்கப்படாதீங்க. Hallelujah. ஒரு சூழ்நிலை சில நேரம் நான் மேற்கொள்ள முடியாத மாதிரி தோற்றங்கள் இருக்கலாம். Situations and circumstances will come to us and say in such a way that we are not able to overcome it. ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல என்னோடு இல்லாத மாதிரி கூட ஒரு நினைவு வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் And it is true that the opportunities will arise that my thoughts will be and doubt whether God is truly with me. ஆனா ஒண்ணே நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையை நினைச்சுக்கொள்ளணும். But in all of those circumstances, there's one point that you have to consider. நீ நம்பி இருக்கிற சுவிசேஷம் மிக மிக சத்தியம். Oh, but the gospel that you are trusted in is a truthful gospel. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அந்த சுவிசேஷம் இருக்குதே அதுதான் சத்தியமான சுவிசேஷம், வேற ஒண்ணு கிடையாது. Oh, the gospel that you have believed in, that is the only true gospel, there is nothing else. கடைசி பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன்னு இருக்காரே சுவிசேஷத்துல. The Lord says even until the end I am going to be with you in that same gospel. முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன்னு இருக்காரே He says, oh, until the end of the world I am going to be with you. மரண பரியந்தமும் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரே. Even until the death I will be with you is what God has said in the gospel. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அந்த சுவிசேஷம் உண்மை இல்லையா? Is it not that gospel the true gospel? அதுல நான் உறுதியா இருக்கும்போது, when I am confident in that, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால, and because it is the word of God, அது என்னை ஒரு நாளும் கைவிடாது. oh, no matter what comes, no, even one day it will not let go of my hand. அல்லேலூயா. Hallelujah. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. சில பேர் குழம்பிடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். Many people fall into confusion. அப்படிதான் கலாத்தியர் சபைக்கு ஆயிருச்சு. This is what happened to the Galatians. 1வது அதிகாரம் கலாத்தியர்ல, Galatians 1 சாப்டர்ல 6ல இருந்து 9 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. Mark Galatians 1:6-9. நல்லா ரட்சிக்கப்பட்டு வந்த ஆளுங்க. These are the church that were really tasted the salvation of God. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாக அந்த நம்பிக்கையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. But within a few days they started putting their trust in this worldly things. எல்லாம் இந்த ஜோசியம் பார்க்கிறது, இந்த பார்க்கிறதெல்லாம் ஒரு காலத்துல விட்டுட்டு இயேசுக்குள்ளார வந்தவன். These are the people who once upon a time used to consult astrologers and now they are now in Christ. ஒரு 4-5 வருஷம் ஆன உடனே இந்த பேப்பர்லாம் பார்த்து இந்த ராசி பலன்லாம் பார்க்கிறது. Well, after a few years went by, they started consulting the horoscope and the stars. நல்ல ஜோசியத்தெல்லாம் திரும்பி போறது நிறைய பேர் நான் பார்க்கறேங்க. Many people even today they go back to consult astrologers. அதை விட நீங்க ஒரு கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது. My advice is, if you do that, there is nothing more disgraceful. கர்த்தரை நம்பாம திரும்ப நீ இந்த சுவிசேஷத்தை நம்பாம நீ வேற ஒரு வழிக்கு திரும்பி போன பத்தியா, அது ரொம்ப மோசமான காரியம் இல்லையா? When you turned back from the God and His gospel and you went believing in these astrologies, that is a very bad thing. இப்படி கையை பார்த்து என் கையில கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. When you go and you give your palm to the astrologer and say, look at the readings and tell me what my future will be. எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். என்ன சொன்னீங்க? ரொம்ப அழுக்கா இருக்கு உன் கைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். If I was the astrologer, I will look at that hand and say, oh, you got a dirty hands, please go. என்கிட்ட உன் ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதை விட மோசமான ஜாதகமே இல்லைன்னு சொல்லிடுவேன். If I was that astrologer and you brought your horoscope to me, I will say, oh, there is nothing worse than this. அவன் சொல்றது நடக்கிற மாதிரியும் இருக்கும். It is true that it may appear that the astrologers, what they say will come true. அப்படியே சொல்றான் பிரதர். The people here go to the astrologer and come and say, sir, just like whatever happened in my life, this man spoke. 17 வயசுல இது நடக்கும்னா நடந்துச்சே. He will say, into your 17th year this will happen, and it happened. ஐயோ 25 வயசுல தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னா நடந்துச்சே பிரதர். Oh, that man said in your 25th year you will get married, and according to what he said, it happened. நான் இயேசு இல்லன்னா பிரதர் சொல்றேன். I'm saying, that is why I'm saying there is no Jesus. அது இருக்கிறார் பிரதர். Yes, there is. ஆனா இதையும் கொஞ்சம் நம்பணும் பிரதர். But I also don't want to put my trust in God alone. I want to also trust in astrology. ஐயோ நீங்க அது மாதிரிலாம் இங்க யாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா? If there are somebody here sat in that situation. ஐயோ அதுவும் ஒரு வகையான சுவிசேஷங்கிற மாதிரி யாரும் நம்பி இருக்கீங்களா? Is any of you believe that that is also one type of gospel? அந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு உங்களுடைய போராட்டங்கள்ல இருந்து தப்பிச்சிரலாம்னு இந்த இடத்துல யாரும் உட்கார்ந்து இருக்கீங்களா? Has any of you sat here thinking that if you consult astrologies you can escape from your battles?
இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒரு நித்திய சுவிசேஷம் இந்த அண்ட சராசரங்களிலுமே இல்லை. Oh, apart from Jesus Christ and His gospel, there is nothing else in this whole world. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நம்பி கழுத்த இருக்கிறதுக்கு பேர் தான் சத்துரு. He who you put your trust on and he who lets go and fails you is the devil. சில நேரம் மனுஷர்கள் சொல்லும்போது சாத்தா மாதிரி வேலை பண்ணிட்டான் பிரதர்னு ஏன் சொல்றோம்னா அதனால தான் இப்படி சொல்றோம். Some people worldly they say, oh, this fellow his acts are like the devil. That's because for the lack of trust. நம்பி உங்களை கழுத்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். Oh, when you put your trust in man, he will always sometimes fail you. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், முக்கியமான கட்டத்துல ஒண்ணுமே நடக்காம போயிடும். Everything will appear as though it is happening as these people say, but in the most important point it will fail you. ஏன்னா அவனுடைய வேலையை நம்ப வச்சு உங்களை ஏமாத்துறது. Because his only work is to make you believe and then fail you. யாராச்சும் சத்தியத்தை தேடி கேசட் பாத்தீங்களா? Has any of you seen that video about searching the truth? Seek the truth அப்படின்னு. Amen. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வருங்க. In that video there is a circumstance. தேடி ஒளியை தேடின்னு நினைக்கிறேன், சாரி. அதுல வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி ஒரு குடும்பத்துல உள்ள வந்து ஜோசியம் பார்க்கறவன் வந்து உட்கார்ந்திருப்பான். It is a situation where an astrologer comes into a family. அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லிக்கிட்டு என்னென்னமோ இருப்பான். And he is giving some kind of an advice and retribution for these people. அப்போ ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் வருவார் உள்ள. In that situation a Christian comes into that. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும். And there is an argument or a discussion which goes between the Christian and the astrologer. அப்ப இந்த கிறிஸ்டியன் சொல்வாரு, and the Christian says, man சொல்வாரு, லாட்டரி டிக்கெட்ல இவனுக்கு தான் இந்த லாட்டரி டிக்கெட் உழுவும் அப்படின்னு பேர் அட்ரஸோட என்னைக்கு இந்த ஜோசியம் சொல்றியோ அன்னைக்கு உன் ஜோசியத்தை நம்புறேன் போ. The day when you are able to predict that this man by name is going to win a lottery on this date, when you can predict it to that accuracy, that is when I will believe in astrology. அப்படினா கரெக்ட்டா நடக்கணும் தானே? Because if it's really true, then is that not how it should work? அந்த மாதிரி நான் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா எதுக்குன்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ஒருவேளை இதுக்கெல்லாம் பார்க்கலாமோ திரும்பி பார்க்கலாமோங்கிற எண்ணத்தோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட இந்த நொடியே அதெல்லாம் சுட்டெரித்து போட்டுருங்க. I don't know why I'm emphasizing on this point, but if any of you are sat here in that situation wanting to consult astrology, then from this moment onwards, let that idea drop. நியூமராலஜி, amen. பேரில் 2 ஓ போட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் ஓன்னு வந்துடுவீங்கம்பா. எனக்கு பேர் ஃபுல் நேம் ஆரோக்கியராஜன். எங்க ஒருத்தர் சொன்னார், ஆரோக்கியராஜன் டபுள் ஓ போடுறா ஓன்னு போயிடுவேன்னாரு. One of the astrologers or numerologists said that if I add an extra O in my name, I will be really blessed. அந்த ஆரோக்கியங்கிற பேரை வேணாமே இப்ப வெளியிலே சொல்றதில்ல, ராஜன் ராபர்ட் தான் நான். Now today I don't even want to say that name Arogyam. I was shocked with saying just Rajan Robert. அப்பாவோட பிள்ளை, அதனால நானும் ராஜாதி ராஜனுடைய பிள்ளை, அதனால ராஜன் நான். Because I am the child of the King of Kings, that's so I will be blessed. இந்த உலகத்துக்கு எனக்கு ஒரு அப்பாவை, அருமையான அப்பாவை கொடுத்தார் ராபர்ட். அதனால எப்பயுமே என் பேரை சொல்லும்போது அவரை கனப்படுத்தணும்னு சொல்லி நான் ராஜன் ராபர்ட்னு சொல்றேன். Because my father gave me a worldly father, and in order to honor him I always say Rajan Robert. So I'm so happy to say my father along with my first name. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற அந்த காரியத்தை விட்டு நீங்க வேற எது மூலியமாக நீங்க போனீங்கனாலும் அது உங்க வாழ்க்கையில ஒரு சுவிசேஷமாக நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் சொல்றேன். Because if you leave the gospel of Christ and you follow something else, then it means it is taking the place of the gospel. இப்படிதான் கலாத்தியர் புத்தகத்துல அவங்க எழுதி வச்சிருக்காரு அவர். This is what is written in Galatians. ஐயோ இவ்வளவு சீக்கிரமா சுவிசேஷத்தை மறந்துட்டு நீ போயிட்டியப்பா பழையபடி. It says, people, how quickly you have forgotten about the gospel and fallen back to your own ways. ஐயோ வேற ஒரு இயேசு கிடையாதுயா. Oh, there is no other Jesus. இயேசு சிலுவையில மரிக்கலங்கற மாதிரி ஒரு சுவிசேஷத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. Oh, yeah, they started believing on a gospel which said that Jesus didn't die on the cross. ஐயோ வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. Oh, there is no other gospel. அவர் சொல்றாரு, என்னை தவிர வேற எவனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற சுவிசேஷத்தை தவிர வேற எவனும் வானத்திலிருந்து வந்த தூதன் சொன்னா கூட அவன் சபிக்கப்பட்டவன். Amen. He says that if it is something contrary apart from what is preached in the gospel, then he is cursed. நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற மாதிரி நம்பிக்கை போனோம்னாவே சாபம் நம்மளை தொடர்ந்து வருங்கிறதுக்காண்டி இதை சொல்றேன். The reason I'm emphasizing on this is when you leave the gospel of Jesus and you follow something else, then curse will come behind you. இன்னொரு முக்கியமான காரியம், one other important thing, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. I want you to pay close attention to this. எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா அது? You know what a truthful this is? எவ்வளவு ஒரு சத்தியமான காரியம். And you know how true this thing is? சத்துரு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். Oh, Satan is already somebody who is defeated.
ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவங்க அவன். Satan is somebody who's already been defeated. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவுக்கு ஆமென் ஆமென் ஆமென். ஏற்கனவே தோத்து போனவன் திரும்ப நம்மள்ட்ட தோக்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். வேற ஒண்ணுமே விஷயம் கிடையாது. A man who's already, Satan has already been defeated, but yet he is coming to torment us. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நம்மள்ட்ட தோத்து சாத்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதான் அவனுக்கு பாவம். அதான் ஆண்டவர் அவனுக்கு விதிச்சிருக்கிறாரு. Because the Lord has created Satan so that time after time he should be defeated by his children. ஆமா, ஏன்னா ஆண்டவர் பார்த்தார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய இயேசு ஒரே பேரான குமாரன் மூலமா அவனை ஒரு வாட்டி தோக்கடிச்சாரு. Because the Father looked, the heavenly Father saw and sent his only begotten Son, and through him defeated Satan. இப்ப இயேசுவின் மூலமாக பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம மூலமா அவனை தோக்கடிக்கணுமா? And because we come in the line of Jesus, his children of God, should we not also defeat him? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லணுமா? Hallelujah. அவ்வளவு ஆசை நம்மளுடைய தகப்பனுக்கு. That is the kind of wish that the heavenly Father has. அவர் சொல்றாரு, He says, போராட்டம் உனக்கு ஒன்னு வச்சிருக்கிறேன். oh, I have a battle for you. அந்த பயலுக்கு நான் கொடுத்த சாத்து பத்தலையா? Oh, the defeats that I've given to Satan is not sufficient for him. நீனும் போய் நாலு முத்திட்டு வா. You also go and put Satan to defeat again. ஏன் ஆர்மர்லாம் போட்டுக்க. Put on all the armor that I'm giving you. நல்ல நைய படைச்சிரு. Go and defeat this man. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. இந்த ரோட்லலாம் நீங்க சில சமயம் நடந்து போவீங்க. Sometimes when you're walking down the streets, எவனையாச்சும் ஒருத்தன் ஏதாவது தப்பு பண்ணி ஒருத்தன் அடிச்சிருப்பான். we'd see that some man has got into trouble and he's being beaten up by the crowd. இப்படி ரோட்ல போயிட்டே இருப்பாங்க பைபாஸர்ஸ்லாம். People who are going by passing that situation, அப்படியே சைக்கிள் போட்டுட்டு போய் அவனை போய் அடிப்பான். they will stop and they will also get involved in that fight and contribute to beating this fellow up. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் அவனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. And then as time goes on, many more people gather and all of them are beating this fellow. ஏன் எதுன்னு அடிச்ச பிறகு ஏன் சார் அடிச்சோம் அப்படிம்பாங்க. Because only after they beat him up do they even ask him why that is he being beaten. இதை விட மோசமா நீங்களும் நானும் செயல்படணும். You and me should be even more worse than this when we are treating the devil. விரட்டி சத்துரு அடிக்கணும். We should go chasing after him one time and time after again and defeating him. நீ நான் ஏன் விரட்டணும்? It is only you who can chase Satan. நீங்களும் நானும் தான் விரட்டணும். It is only you and me who can do that. இயேசு உனக்கிட்ட என்கிட்ட தானே இருக்கிறாரு. Because the Lord has given you that victory. பரிசுத்த ஆவி உன்கிட்ட என்கிட்ட தானப்பா இருக்குது. He has given you the Holy Spirit. அப்புறம் நீனும் நானும் விரட்டாம அப்படி யார் விரட்டுறது? So then if you as Christians don't do it, then who will do it? இந்த வேர்ல்ட்ல நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. In the whole world it is the children of God, the Christians, who has given the authority to defeat Satan. வேற யாருக்குமே கொடுக்கப்படல. Oh, nobody else has that authority. ஏனா தேவனுடைய பிள்ளை நான். Because I am the child of the Almighty God. அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவன் நான். I have been created in the image of the living God. அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்திலே வாங்கப்பட்டவன் நான். And I have been washed in the blood of the only begotten Son. அதனால இயேசு செய்யறதெல்லாம் நானும் செய்ய முடியும். Therefore only whatever the Lord Jesus do, I also will be able to do. இயேசுப்பா என்ன சொல்லிருக்காரு? என்னோட பெரிய காரியங்களா நீ செய்ய. What did Jesus say? That you are going to do mightier things than me. கொஞ்சம் சத்தமா ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 He is already a defeated foe, my dear brothers and sisters. Amen. கூடுமான வரைக்கும் சொல்ல போனோம்னா இந்த செத்த பாம்பை அடிக்கிறது. If you want to put it in better perspective, it's like stamping a dead snake. நம்மால செத்த பாம்பே ஒரு அடி கம்ப வச்சிட்டு தான் அடிப்பான். Our people, even the dead snake, they will not be wanting to go close to it. அவனுக்கு நம்பிக்கை அது ஏதோ உயிர் அடைஞ்சு வந்துருமா. Because he thinks that maybe it appears dead but it may suddenly become alive. ஆமா, நம்மால இப்படி எல்லாம் ஒரு தைரியமான வாழ்க்கையை வாழ்றாங்க. Our Christians, this is the kind of fear or braveness that they have. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. வெரைட்டி அடிக்கணுமா. You and me should chase Satan constantly and beat him. ஏனா கர்த்தர் உனக்கும் எனக்கும் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய வல்லமையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். நீ பயத்தை இழக்கணும், பயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உறுதியாக நீ முன்னேறி போக வேண்டும். Because God through the gospel has given you that peace that you will be victorious. எப்பவுமே we are battling against the already defeated Satan. Amen. யாருக்குமே அவன் சொல்லலாம், அவன் வந்தானே தோத்து போடவேண்டா நீ அப்படின்னு சொல்லணும். You have to challenge him and say, you fellow, you've already been defeated. Hallelujah. Hallelujah. எனக்கு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய வீட்டு கதவெல்லாம் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து அதட்டி என்னென்னமோ பண்றதெல்லாம் நான் கண்ணில் பார்த்திருக்கிறேன். For a past few months I've witnessed as though like a roaring lion Satan coming to my home. அந்த மாதிரி உணர்வுகள் காட்சிகளை நான் பார்க்கும் போதெல்லாம் நல்லா ஜெபிப்பேன். ஆண்டவரோட முழங்கால் பட்டி இட்டு போராடி ஜெபிப்பேன். And in all
all of those situations, when I used to see those visions, I used to go to God and cry out and pray to Him. ஆண்டவர் பெரிய வெற்றியை தருகிறார். And the Lord will give you the mighty victory. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Don't be ashamed. Amen. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்ற சுவிசேஷத்தை வேற சுவிசேஷம் இல்ல, அதனால அதை விட்டு விலகாதீங்க. So there is no other better gospel than the gospel of Christ. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் வாழ வேண்டும். The next point is you should not be ashamed of the gospel of Christ. ரோமர் 1:16 இப்படி சொல்லுகிறது. This is what Romans 1:16 says. For I am not ashamed of the gospel, because it is the power of God that brings salvation to everyone who believes. Amen. எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களாமா? Look at how beautifully the Bible describes it. எனக்கு உனக்கும் கிடைச்சிருக்கிற சுவிசேஷம், it is the power of God. Amen. நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டோம் பாத்தீங்களா, அது தேவனுடைய வல்லமை ஐயா. When you and me received salvation, it is through the power of God. அந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ளார இறங்கி இருக்கு. Oh, that power has already come and it been on me. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற நம்பிக்கை எனக்குள் வேலை செய்கிறது. Oh, when I believe that the Lord died for me, it works in my life. இயேசு கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள் வேலை செய்கிறது. Oh, the faith that I have that the Lord rose up again works in me. அந்த வல்லமை எனக்குள் கிரியைகளை செய்து கொண்டே And that power creates mighty things through me. என்னைக்குமே சுவிசேஷத்தை குறித்து வெட்கவே படக்கூடாது. No matter what, you should not be ashamed of the gospel. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏனென்றால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிடில் அது எனக்கு ஐயோன்னு பவுலடிகளார் சொல்றாரு ஒரு இடத்துல. Paul says that if he doesn't announce the gospel of God, then he is saddened by it. The way we live, that itself should become the preaching of gospel. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் வாழுகிற வாழ்க்கையே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறதாய் காணப்பட The வேண்டும். kind of life I live should be a life which shows the gospel of God. எல்லாருக்கும் சுவிசேஷம் மேல நீங்களும் நானும் சொல்லி தான் ஆகணும். For every people you meet, it is essential that you and me preach the gospel. நான் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கும் நான் கிறிஸ்டியன், நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும். When I used to work in all of my office, people used to know that I was a Christian. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் அதை குறித்து கவலையே பட மாட்டேன். And I will not be worried about it or ashamed. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. No matter who it was. நான் இயேசுவை குறித்து சொல்லிட்டு தான் I will always constantly be telling them about Jesus. அதுக்கு தான் இந்த மூச்சு இருக்குது. That is why God has given me this breath. அதுக்கு தான் இன்னும் என்ன உயிரோட And வச்சிருக்காரு. that is why the Lord has even given me life to live. என்னை எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரே ரீசனே அவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும், மற்ற பிள்ளைங்களுக்கு நான் பெற்ற சுவிசேஷத்தின் வல்லமை போக வேண்டும். Because the only reason I am living is that I have to preach the gospel of Christ. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்ம நல்ல சுவிசேஷத்தை சொல்லி பழகணும். Whether you have the time or you don't have the time, you have to always preach the gospel of God. இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்களா வருவாங்களான்னு நினைக்காதீங்க. Don't consider and come to judgment saying, if I call these people to Christ, will they come? நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Many people are out there in the world waiting. நீங்க கூப்பிடுங்க வந்துருவாங்க. As soon as you call them into Christ, they will come. ஜெபத்தோட கூப்பிடு. Oh, you have to go prayerfully before you do that. உனக்குள் கிரியை செய்கிற சுவிசேஷத்தின் வல்லமை அவனுக்குள் கிரியை செய்யும். Oh, the gospel that is working within you will also work in the man that you are going to call. முதல்ல கூப்பிடு. that is the first step. First step you have to do is go and call them into Christ. அழைத்து கொண்டு வா. Oh, bring them into the Christ. அவனும் ஆண்டவருக்குள்ளார வளருவான். And then he also will start growing in Christ. ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. Do not be ashamed. ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. Oh, don't be ashamed of the gospel. ஏனால் அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. Because it is the gospel of God that gives me everlasting life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நான் இன்னைக்கு உயிர் வாழ்றது அதனாலங்க. My whole life I live today because of Christ. நான் மரிக்கிறதுக்கு ஏன் ரெடியா இருக்கிறேன்? Why am I prepared to even die for him? சுவிசேஷத்தின் வல்லமை. Because it is the power of the gospel. ஏனா எனக்கு மரணம் இல்லை. Because I do not have death. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. இந்த ஊர்ல கண்ண முன்னனா பரலோக ஊர்ல கண்ண முழிச்சிருவேன். Because if I close my eyes in this world, I will awaken in heaven. அதாவது ஒரு நாள் ஒரு பெரிய சபையில ஒரு அருமையான பிரசங்கியார் கார்ட்ரைட் அப்படினு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண வந்தார். கெஸ்ட் ஸ்பீக்கரா. There is an instance of Cartwright who comes as a guest preacher to preach. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான crowd வந்திருக்குது. In that day there were many people gathered. அன்னைக்கு வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் அவர்தான் வருங்கால யுஎஸ் பிரசிடென்ட் வாரன் ஜாக்சனும் வந்திருக்காரு. There was also one of the people who are going to become the future president of the United States in that meeting. அவர் ஆல்ரெடி பெரிய கேபினட் மினிஸ்டரா இருக்காரு. He is already a cabinet minister. அப்ப வந்து இவதெல்லாம் பார்த்துட்டு அந்த சபை போதகர் வந்து இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட சொல்லியிருக்காரு, வாரன் ஜாக்சன் வந்திருக்காரு, கொஞ்சம் பார்த்து பிரசங்கிங்க, கொஞ்சம் சாஃப்ட்டா அப்படின்ட்டு. So the church speaker is saying, oh, we have this important man Jackson here, so make sure your message is light. சுவிசேஷம் என்னைக்கும் சாஃப்ட்டாவே வராது. Oh, the gospel of Christ is never always ordinary.
power comes with the power. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. Hallelujah. இப்படி சொன்ன உடனே இவர் பயங்கரமான பிரசங்கியார் வர அவரை. And then as soon as this man advised him, this preacher comes up to the stage. அவர் வந்து பார்த்தாரு, ஒன்னும் சொல்லல, சரிங்க அப்படின்ட்டாரு. He said, okay, fine, I take your advice. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். He was on the stage preaching. திடீர்னு Warren Jackson, I tell you, if you don't repent properly, you will go to hell அப்படினாராம். He pointed his finger at this man, this Jackson, who was the future president, and said, if you don't repent, you will go to hell. பேரை சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தைரியம். He had the braveness to point out and call this man by name and advise him. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இந்த இடத்துல நீங்க யாரும் அப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், நீ உண்மையாக மனம் திரும்பலனா நீ நரகத்துக்கு போயிடுவ. If any of you are sat here, then my advice to you today is, if you truly do not repent, then you are heading towards hell. நீங்க பாரம்பரியத்தில் இருக்கலாம், இல்ல வேற்று மதத்தில் இருக்கலாம், மார்க்கங்கள்ல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் சார். If you don't receive the salvation through the gospel of Christ, death and resurrection, you will go to hell. Amen. That's as simple as that. Because God loves you, that is the reason He is proclaiming His word from the pulpit. Hallelujah. Amen. No compromise. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இப்படி கார்ட்ரைட்டு பண்ணி முடிச்சிட்டு, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்களாம், வேரன் ஜாக்சன் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு. So as Cartwright preached such a message, they were all wondering what this man Jackson is going to do. அங்கே வேரன் ஜாக்சன் வந்தாராம் கெஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட. And then Warren Jackson, he came to this guest speaker. உன்ன மாதிரி ஒரு சர்வெண்ட் எனக்கு கீழே இருந்தானா நான் இந்த நாட்டையே பெரிய ஆசீர்வாதமாக்கிடுவேன் அப்படின்னா. He said, if I have one man like you working under me, I will turn this entire nation into a blessing. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரு சத்தமா சொல்லலாமா? Hallelujah. இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் காணப்படுகிற செயல்படக்கூடிய வல்லமை ஏன் செயல்படலனா நிறைய பேர் கமிட்டடா இல்லங்க காஸ்பல்ல. The only reason that the gospel of God is not working in this world is because the people are not committed. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? May we all say in our loud voice. கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா நீ கமிட்டடா இல்லாதனால தான் உன் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் மூலமாய் காணக்கூடிய வல்லமை செயல்பட முடிய மாட்டேங்குது. Because you are not committed to the gospel of God, the power that comes through that gospel is not working in your life. நான் சொல்றேன் நிறைய பேர் you have given up the battle. Amen. என்னையா வாழ்க்கை அது? Amen. If you have given up the battle, then how you are going to win? How you are going to overcome? Hallelujah. There will be no joy in your life because the gospel brings the joy. Amen. எப்பயுமே ஒரு சோகமா தான் இருக்கணும். அப்புறம் Amen. அப்படி வாழ்றதுக்கு கிறிஸ்து உங்களையும் என்னைக்கும் ரத்தம் சிந்தி மரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. The Lord hasn't shed His blood and died for you to live such a life. Battle is yours, my dear sisters and brothers. Amen. Win belongs to you. Hallelujah சொல்லலாமா? Victory belongs to us in the name of our Lord Jesus Christ. Amen. அது வேறையா? சாத்தான் தோத்து கொண்டே இருக்கிறான், தோக்கதான் முடியும், அவனுக்கு ஜெயமே கிடையாது. Because the devil is defeated and he will continue to be defeated. There is no victory for him. நீ கொஞ்சம் விழுந்திருந்ததனால நீ தோத்துட்டேன்னு மாத்திரம் நினைக்காத. Maybe you have fallen and stumbled, but don't think that you have lost that battle. நீ வின் பண்ணுங்கிறதுக்காண்டிய போராட்டத்தை ஆண்டவர் இன்னும் நீடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கார். Because the Lord wants you to win, that is why He is extending your battle for you. ஏன்னா அவன் தோத்துதான் ஆகணும். Because the Satan has to be defeated. அதுதான் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. Because that is what has been nominated for him. எனக்கோ ஜெயம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Oh, for me victory has been nominated. நான் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு போராட்டத்தை ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். No matter how many times I stumble and fall, the Lord is going to give me opportunities to win. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். எவ்வளவு வண்டர்ஃபுல் காட் பாத்தீங்களா? Amen. எவ்வளவு வண்டர்ஃபுல் லவ்வபிள். அதான் ஆண்டவர் சொல்றோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். That is why we say the God is a God of love. ஐயோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். Oh, God is a God of love. விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். Oh, because of my faithfulness I will be victorious. Hallelujah. Hallelujah. நீங்களும் நான் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் சுவிசேஷத்தை நல்லா அறிவித்துக் கொண்டே இருக்க In வேண்டும். all of the opportunities that I get, you and me should always go preaching the gospel of God. வேலை ஸ்தலங்கள் எல்லாம் bring the conversation towards Christ. Amen. Thank you, Lord. Whenever you speak, போய் அசையமாகாதயா, அதனால உனக்கு வேலை போகாது. Don't be ashamed, but because of that you will not lose your job. அதனால போனா உனக்கு அதோட சூப்பர் வேலை இருக்குன்னு அர்த்தம். Because even because of that, if you lose your job, the God will give you an even better job. Hallelujah. Hallelujah. I don't want you to be crazy with the gospel. Live for gospel. That is what I am saying. Amen. Live for gospel. Amen. Hallelujah. Hallelujah. நீ வாழ்ற வாழ்க்கையில அவன் கேட்கணும்,
நீங்க கிறிஸ்தவனா தம்பி ஜாய்சன் அப்படின்னு கேட்கணும். But the kind of life that you live, people should ask, are you a Christian? ஹalleluya. Hallelujah. Commitment அப்படினா it is the readiness to face anything what may come in our way. Amen. நீ அந்த நேரத்துல உறுதியா இல்லனா what about your character? எதுலயே பிடிவாதமா இருக்கீங்க? பொண்டாட்டி கூட பேசாம இருக்குறதுல ஒரு பிடிவாதம். Or you're stubborn in a few things such as not talking to your wife. புருஷன் கூட பேசாம இருக்குறதுல ஒரு பிடிவாதம் இருக்குது. Or not talking to your husband. கண்ட விஷயத்துல எல்லாம் பிடிவாதமா இருக்கீங்க. In many ordinary situations and circumstances you are stubborn. அந்த மாதிரி வைராக்கியத்தை சரியா பயன்படுத்திக்கொள். Why don't you not have that same kind of a zeal for the gospel? ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஏனா உனக்கு இருக்கிற ஒரு குணங்களை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Because the characteristics that you have, you need to learn to use it in the right way. Be committed. Amen. Be committed. Amen. Commitment in the face of conflict creates your character. Amen. Conflict அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ உறுதியா நிக்கிற பாரு, that is where the gospel of power of gospel will shine through you. Amen. Otherwise no, you are behaving very ordinarily. Very ordinary-ஆ behave பண்றீங்களா? ஒரு ஹalleluya சத்தமா சொல்ல முடியுமா? Hallelujah. உன் மூலமா தேவனுடைய சுவிசேஷத்தின் வல்லமை புறப்படணும்ப்பா. Oh, through you the power and authority of the gospel has to go into this world. Philippians 1:27 ல இருந்து 29 இதுதான் சொல்லுது. Philippians 1:27 to 29. Stand firm அப்படினு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது, நீ உபத்திரவப்படுவது it has been granted to you அப்படினு சொல்லுது. ஹalleluya. அதனால நீ உறுதியா இரு. ஏன்னா வெற்றி எதுக்கு ஆண்டவர் உறுதியா இருக்க சொல்றாருன்னா, வெற்றி நம்மளுக்கு, அதனால விட்டுட்டு ஓடி போயிடாத, வெற்றி உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. The God wants you to stand firm because the victory belongs to you. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ரோமர் 10:11 இப்படி சொல்லுது. Romans 10:11 says, சுவிசேஷத்தை நம்பினவன் வெட்கம் அடைந்ததே இல்லையாங்க. anyone who believes in him will never be put to shame. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீ நான் அந்த சுவிசேஷத்தை நம்பி வாழ்றேன்ப்பா. You and me are believing in that gospel and living. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அது எனக்கு என்ன செய்யணுமோ அது அப்படியே செய்து கொண்டு தான் இருக்கும். Whatever that gospel has to bring into your life, it will be bringing it. ஐயோ என்னால இந்த பேட்டில ஓவர்கம் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். Maybe you have a doubt saying, can I overcome this battle that I am fighting? இந்த நொடியில இருந்து சந்தேகமே இருக்க கூடாது. From this moment onwards that doubt should go away. உனக்கு இருக்கிற பேட்டில்ல நீ தான் வின்னர், வேற யாருமே கிடையாது. Because the battle that has been given to you, you are the winner, the outcome is already known. ஒருவேளை நீ வின் பண்ணாம இருக்கலாம், you could never lose. நான் அதுதான் சொல்ல வரேன். Amen. நீ ஒருவேளை வின் பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கிருபையில நீ லூஸ் பண்ணவே முடியாது சகோதரனே சகோதரியே. Thank you Jesus. எனக்கு கர்த்தர் எனக்கு ஜெயம் தான் கொடுக்க விரும்புகிறார். Because God wants to only give you victory. அதனால தான் ரோமர் 8வது அதிகாரத்துல 36ல இருந்து 39 பாத்தீங்க அப்படினீங்கன்னா, so therefore if you look at Romans chapter 8 verses 36 to 39, நாங்கலாம் நிறைய போராட்டத்தை பார்க்கிறோம். it says that oh I faced many a battle. அவர் என்னென்னமோ சொல்றாரு பவுல் அடிகளாரே. Paul is saying many things in this verses. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? But there is nobody who can take me away from the love of Christ. உபத்திரவமா? Are you in affliction? நாசமோசமா? Are you in troubles and worries? அவமானமா? Or are you being put to shame? அவதூறுகளா? Or are people coming and despising you? ஒண்ணு என்ன அவருடைய அன்பை விட்டு பிரிக்காதியா? None of these can separate you from the gospel of God. ஏன்னா சுவிசேஷத்தை நான் முழுசா நம்புறேன், அதுல உறுதியா இருக்கிறேன். Because I truly and fully believe the gospel and I'm confident in it. ரோமர் 8:31 இப்படி சொல்லுது. Amen. Roman 8:38 says, கர்த்தர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எதிராக வர துணிந்தவன் யார்? oh if God be for me, who can be against me? When you put the நீங்க armor of God போடும்போது God himself with you னு அர்த்தம். Amen. Hallelujah. நீங்க armor of God அணிந்திருக்கும் போது கர்த்தர் தாமா உங்களோட என்னோட இருக்கிறாரு. Amen. கர்த்தரை யாராவது ஜெயிக்க முடியுமா? Hallelujah. யாராவது ஜெயிக்க முடியுமா? Nobody. Amen. எப்படி தோத்து போவ நீ இருக்கற நீனே? Amen. ஏன் உனக்கு சமாதானம் பறி போகுது? Why do you lose your peace? போக கூடாது இனிமேல். It should never happen like that again. அதுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறதுனால நமக்கு இந்த போதனையா கொடுக்கிறாரு. And it is because the Lord loves all of his children that he is giving this message to you. என் வாழ்க்கையில நான் ஒன்னு வச்சிருக்கேன். Oh I have something predetermined in my life. என்ன ஆண்டவர் தொட்ட நாள்ல இருந்து அழைத்த நாள்ல இருந்து நான் ரெண்டு குறிப்புக்கு மனதார ஜெபிப்பேன். Since the Lord touched me, there are 2 points that with all of my heart I pray. நீங்க என்ன வேணாலும் என் வாழ்க்கையில பண்ணாலும் நீங்க என் கூட இருக்கணும். Lord, no matter what you do in my life, you should be with me always. I want your presence. நான் அதை ஃபீல் பண்ணியே வாழணும் ஆண்டவரே. இதுதான் நான் கேட்பேன் ஆண்டவர்ட்ட.
Thank you, Lord. I want to feel your presence all the time. Amen. Hallelujah. In my sufferings, in my joyful situations, regardless of any situations or circumstances, I want to feel the presence because His presence can increase my breath. Hallelujah. Amen. அது போதுங்க எனக்கு. நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்து வரும்போது எந்த சூழ்நிலையும் சந்தித்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும். When we come to such a conclusion, no matter what the situation is, we can meet it and be victorious. அப்போ சத்ரு எப்படியெல்லாம் அட்டாக் பண்ண வருவான் அப்படின்னா, நான் என்னுடைய கால்களை வைத்து என்னுடைய பாதங்களை வைத்து எனக்குரிய போராட்ட காலத்தில் முன்னேறி போகக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் அவன் அட்டாக் பண்ண வருவான். The way the devil comes to attack you is with he doesn't want you to progress with your feet. அதனால நீங்களும் நானும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. So therefore you and me should not be fearful. உறுதியா எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு கொடுத்த சுவிசேஷத்தில் இருக்கணும். In all ways you should be committed to the gospel that has been given to you. மூன்றாவதாக, And thirdly, be peaceful. amen. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க. Hallelujah. Be peaceful all the time. Be peaceful all the time. Amen. 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 கொஞ்சம் சத்தமா சொல்லணும். Hallelujah. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தின் சுவிசேஷம். What is the objective of the gospel? What is the objective of the gospel here? The peaceful gospel. Hallelujah. Salalama. It brings only that peace. Hallelujah. Hallelujah. Is a brave man அப்படினா அந்த மேனுக்குள்ளார என்ன காணப்படும்? braveness தான் காணப்படும் சார். Because if you call somebody a brave man, then the only thing that will be seen in him will be that braveness. என்னுடைய gospelக்கு பேரு peaceful gospel. Oh, the gospel that I am preaching here, the name of it is a peaceful gospel. ஐயோ, அது வாழ்க்கையில சமாதானத்தை தவிர வேற ஒண்ணுமே கொடுக்காது. And because that gospel is in my life, apart from peace, it will bring nothing else. சமாதானத்துல தான் எல்லாம் அடங்கி இருக்குது. It is only in that peace that everything is encompassed. அதனால நீங்களும் நானும், Therefore you and me, ஆண்டவர் எனக்கு அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் கொடுத்த சமாதானத்தை, oh, the peace that the Lord has given to you and me through that gospel, என்னுடைய கால்களிலே சாண்டல் மாதிரி அது இருக்கணும்னு வேதம் சொல்லுது சார். and that is why the Bible says that it has to be on your feet like a sandal. இனிமேல் எனக்கு பயமா இருக்குது பிரதர்னு சொல்லவே கூடாது. From now onwards you should never say, oh, I am afraid. நான் ரொம்ப அப்படியே என்ன இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பிரதர்லாம் சொல்லக்கூடாது. You shouldn't say, oh, I am being tossed on a stormy sea. போட் வேணா ஷேக் ஆகலாம், நீ ஆகக்கூடாது. Amen. Maybe the boat that you're in could shake, but you should not shake. போட் ஷேக் ஆகிட்டு போகட்டும். Oh, maybe the boat can shake on that stormy sea. நீ இயேசு மேல உறுதியா இருந்தனா நீ ஷேக்கே ஆக But மாட்ட. because your confidence is in the Lord Jesus Christ, you will not be shaken. ஐயோ, அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. That is what the Bible says. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. Oh, I put God before me because he is at my right hand side, I shall not be shaken. ஐயா, எல்லாம் அசைஞ்சுகிட்டு இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. Oh, maybe all the people around me may be shaken and tormented, but I am not worried. ஆனா நான் உறுதியா இருக்கிறதுனால, கண்மலையில நான் நம்பிக்கையா இருக்கிறதுனால, எனக்காக உயிர் கொடுத்து உயிரோடு எழும்பின இயேசு மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன். Because I believe on the rock of the God who has given me my salvation, I will not be shaken. Hallelujah, sallallahu. Hallelujah. You will not be ashamed, you will not be shaken, my dear brothers Amen. and sisters. Thank you, Lord. The gospel brings that kind of peace. Amen. நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா? Ask yourself that question. Is that how you're living your Christian life? நம்மலாம் இப்ப பார்க்குறோம், ஒரு சூழ்நிலையில சீக்கிரமா அப்செட் ஆயிடுறோமே. We see whenever a situation comes and threatens us, very soon we get worried. வீட்டுல நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கலன்னா மூஞ்சி அஷ்டகோணல்ல போயிருது. If things don't happen in your family like you desire, your whole face turns sour. சபையில சரியா நம்மளுக்கு நடக்கலன்னா நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. In church, if things don't take place as you desire, you don't like it. உங்களுக்கு சபையில கேரண்டி தந்திருக்காங்களா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நடக்கும்னு? Is anybody giving you a guarantee in the church that it will take place according to what you want? 90% எனக்கு பிடிக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்குது. 90% of the things that happen in this church doesn't even happen according to what I desire. Hey, this is the life. Oh, amen. எனக்கு அத பொறுத்து வச்சு நான் என்னுடைய சமாதானம் இல்ல சார். Oh, my peace is not based on things happening that way I want it to. My peace is based upon the gospel I received. Amen. Hallelujah. My peace is based upon the Christ who died and resurrected for me. Thank you, Jesus. Not on the situations. Amen. Hallelujah. Not on the situations and the circumstances, my brothers and sisters. Thank you, Jesus. I put my trust, I stand on the feet, on the rock of my salvation. Thank you, Jesus. I will not be ashamed, I will not be shaken all the time. நீ பீஸ் வந்து உனக்கு இல்லைன்னா வாழ்க்கையில், அதனால தான் சில பேர் பீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன் ஆகுது? பீஸை நீ இழந்து போயிட்டு, அதனால தான் சாதாரண கொஞ்சோண்டு பீஸாக இருக்கிறதும் பீஸாக கண்ணுக்கு தெரியுது.
Amen. Some people say my peace is broken into pieces. Why? ஏன்னா பீஸை இழந்துட்டேன். ஆண்டவர் கொடுக்குறாரு, எனக்கு உலகம் தர்ற சமாதானம் உனக்கு தரலப்பா, ஏன் சமாதானத்தை தர்றேன்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லலையா? Because the Lord Jesus Christ is saying, my peace I give unto you, not the peace that the world gives, but my peace. John 14:27 சொல்லலையா? My dear brothers and sisters, Amen. Hallelujah. where have you kept that peace? Amen. நீ அந்த பீஸை ஓரமா வச்சுட்டானே அப்படின்னா the gospel, the power of the gospel உன்கிட்ட வேலை செய்யாம போயிடுமே. If you take that peace and put it aside, then the power of the gospel will not work in your life. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பட் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களுக்குள்ளார the power of the gospel எப்பயுமே வேலை செய்யணும், அதனால என் சமாதானத்தை நீ வச்சுக்கப்பான்றாரு That is இயேசப்பா. what the Lord says, that because I want the power of the gospel to work in your life, take my peace and keep it in you. அந்த மாதிரி பீஸ் இருந்தாதான் சார் சிலுவையில தொங்கும் போது தன்னை சிலுவையில அறையுகிறவனுக்கு அவன் கேட்காம மன்னியுங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்க It is முடியும். only when you have that kind of a peace that the Lord Jesus Christ was able to forgive the people who put him on that situation. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. அந்த மாதிரி ஒரு சமாதானம் இருந்தாதான் தன்னை அருவருக்கிறேன் சபிக்கிறேன் என்று சொல்லி மறுதலித்த பேதுருவையும் நேசித்து ஆட்டுக்குட்டியை மேயின்னு சொல்ல முடியும். Because only when he has that kind of a peace that the Jesus can look at Peter and say, he who betrayed him, go and feed my sheep. If you are organized, it will be organized in all ways. Amen. நான் தான் சொல்ல வரேன், நீ சூழ்நிலையை பார்த்து அதுதான் பிசாசு செய்யறான், நீ அதுக்கு இடம் கொடுத்துறா. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் உனக்கு கொடுத்த சமாதானத்தை இழந்தே போகாத. Oh, don't look at the circumstances around you and lose the peace that God has given you. God உன்னை பார்த்து அவருடைய சமாதானத்தை இழந்து போகல இல்லையா? Oh, God hasn't lost his peace when he had looked upon you. ஏன்னா God is peace இல்லையா? அவர் தேவ சமாதானம். Because God is a God of peace. அவர் என்னுடைய வாழ்க்கையில சிலது அலங்கோலமா இருக்குது, அவர் அதை பார்த்துக்கிட்டு என்னோட பேசாம இருக்கிறாரா, என்னை ஆசீர்வதிக்காம இருக்கிறாரா? There are many things that appear shabby in my life, but because of this, is he not blessing you or speaking to you? அவருக்கு நான் தான் சார் முக்கியம். Because I am the most important being for Christ. நான் செய்கிற ஒரு சில பாவ காரியங்கள் முக்கியம் இல்ல, அதெல்லாம் நான் அவரோடு வாழ 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 கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. All my sins are not important to God. As I draw nearer to him, all of those sins will be shed. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களும் நானும் அப்படிதான் வாழணும். You and me, that is the kind of life we have to live. ஐயோ காஸ்பல் அப்படினு சொன்னாவே உனக்கு பீஸை கையில கொடுத்தாச்சு. Oh, when we talk about the gospel, the peace has already been given to you. அதான் சுவிசேஷத்தினால் வருகிற வல்லமை என்ன? ஐயோ செத்த பிறகு எங்க போவேன், அந்த பயம் வராது, நான் இயேசுகிட்ட இருப்பேங்கற சமாதானம். It is a kind of a peace that the gospel gives you, that we will lose the fear of where you will go when you die. ஐயோ இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குடே, நான் எதிர்த்து தோத்து போய்ட்டா என்ன போவேன், அந்த பயம் இருக்காது, சமாதானம் இருக்கும், ஜெயிப்பேன். Oh, you will not have the fear, oh I have this battle, will I win this battle or not? You will have the confidence of winning it. அதனால தான் கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. இவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன், ஏனென்றால் இவன்ட்ட பீஸ் எப்பவுமே இருக்குது. That is why David was able to look upon Goliath and say, I am going to win him because he had the peace of God in him. அவன் சொல்றான், ஒரு வாட்டி கரடியை கொண்டு போட்டேன், ஒரு வாட்டி சிங்கத்தை கொண்டு போட்டேன், விடுங்க அரசரே அப்படின்னு சொல்றான். He says, King, let me go into this battle. I also battled the lion and the bear. கிங் சவுல் அதுக்குன்ட்டு மறுவார்த்தை பேசாம இன்னொரு வார்த்தை சொல்றாரு, மே the Lord be with you. And eventually King Saul says, may the Lord be with you. கர்த்தர் இருக்கிறவனோட சமாதானம் தான் இருக்கணும். Because when the Lord is with somebody, it will really be his peace with him. எப்படி சார் சமாதானம் இல்லாம இருக்க முடியும்? How could it be without the peace of God? ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நல்ல சத்தமா இன்னொரு வாட்டி அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உன்னோட இல்லனா நீ சமாதானம் இல்லாம இருப்ப. கர்த்தரோட இல்லனா உனக்கு சமாதானம் இருக்காது. இதுல ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. Because if Jesus is not with you, then you will lack the peace. There is nothing great about it. நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பெரியவருங்க, ரீசென்ட்ல அவங்க மனைவி கேன்சர்ல செத்து போயிட்டாங்க. வயசான ஒரு 74 வயசு ஆயிருச்சு. நேத்து அவரை இன்வைட் பண்றதுக்காண்டி நான் அவரோட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். One of my neighbors, an old man, his wife passed away in cancer. I went to invite him yesterday. அவர் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் தான் அவருக்கு. This man has a Christian background. அவர் பேச்சு கான்வர்சேஷன்ல வருது, I felt so empty in my heart அப்படிங்கற. As I was speaking to this man, in the conversation he expressed and said he feels empty in his heart. ஏன்னா அந்த ஒரு பீஸ் கிடையாது அவர் வாழ்க்கையில. Because he doesn't have the peace. அல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு இரத்தத்தை கொடுத்தவருப்பா. Oh, Jesus is God who has shed his blood for you. நீனு நானு கேட்காம எனக்காக நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை செய்தவன். Even without you and me asking, he has done deeds which gives you everlasting life. அப்பேற்பட்ட தேவன்
He's such a great God. அவர் எப்படி உன்னை சமாதானம் இல்லாம வாழணும்னு ஆசைப்படுவார். How will he wish that you live your life without peace? அப்படியே உத்து பார்க்கிறார் தன்னுடைய பிள்ளைங்களை. Oh, he is looking closely at all his children. ஓ இந்த சூழ்நிலையில இவங்க இப்படி செய்றாங்க. In this circumstance, this person is doing like this. ஓ இந்த சூழ்நிலையில தம்பி இப்படி பண்றாரு. Or in this situation, my son is doing like this. ஐயோ இந்த சூழ்நிலையில தம்பி இம்மானுவேல் இப்படி பண்றாரு. And in this situation, my son Emmanuel is doing like this. ஐயோ எல்லாரும் சமாதானமா இருக்காங்க. Oh, all of these people are with peace. ஐயோ நான் அவங்க கூட இருக்கிறேனே. I am with all of them. ஐயோ சமாதானமா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஏசப்பாவுக்கு. The Lord will be very happy when you have that kind of a peace in your life. சமாதானம் இல்லனா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். And because when you don't have that peace, he is very very worried. ஏனா அவர் என்னத்தை கொடுக்கணுமோ இதை விட வேற எதுவுமே கொடுக்க முடியாது. அவரையே கொடுத்து உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். Because he's given you the most important thing. He's given himself itself for you and created that peace. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். Hallelujah. நீங்களும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும். You and me should live a life of peace. எவ்வளவு பெரிய பேட்டிலா இருந்தாலும் பரவாயில்லை. No matter how great and big the battle that is, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. it is only you who is going to be victorious. நீங்க தான் ஜெயிப்பீங்க. It is you who will be victorious. வேற யாருக்குமே ஜெயம் கிடையாது. Oh, nobody else has the victory. உங்க பேட்டில்ல உங்களுக்கு தான் வின்னிங். The battle that you are fighting, the outcome is that you will win. அதனால be in peace. Because of that, you have to be in peace. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ரோமர் 5:1 இப்படி சொல்லுது. This is what the Bible in Romans 5:1 says. We made peace with God. Amen. அந்த காஸ்பலை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு தேவ சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. Amen. அதனால I need to live with the peace of God. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Thank you, Jesus. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. அதனால தான் ஒரு peace of mind இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம. So therefore you should never say that you don't have peace of mind. எனக்கு peace of God எப்பயுமே என்னோட இருக்கு. Because the God of peace is always with me. நான் எதை குறிச்சும் கலங்கி பயந்து வாழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. Because I shouldn't be worried and troubled about anything, He has given me that peace. அந்த சமாதானத்தை உன் கால்களில் கட்டிக்கொள்ளுப்பா. Oh, take that peace and tie it, bind it on your feet. உன்னை பார்த்து கேட்கணும், இவ்வளவு பயங்கரமான போராட்டத்துல எப்படி சார் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? People should look at you and ask, oh, in this great battle, how are you able to remain so calm? கர்த்தருடைய சமாதானம் என்னோட இருக்குது. You should say, oh, because I have the peace of God with me. ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. Because Jesus is with me. என்ன பிரதர் உங்க மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்குது, என்ன பிரச்சனை எவனும் கேட்க கூடாது. So why is your face so sour? Nobody should ask such a question by looking at you. என்ன பிரதர் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிருது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லக்கூடாது. You shouldn't say, oh, because whatever the thoughts are in my mind are manifesting in my face. அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வாழக்கூடாது. You shouldn't create such sympathy amongst men and live your life. உலகத்துல கர்த்தர் உனக்காக உயிரை கொடுத்திருக்காரு, அவரை விட உன் மேல அக்கறை உள்ளவர் ஒரு ஆளும் கிடையாது. Because the Lord has given himself up for you and his life for you, and there is no greater gift. அப்படி யாரும் சொன்னா நம்பாத, உன் பாஸ்டரா இருந்தாலும் நம்பாத. Oh, don't believe anybody who says the contrary. அதெல்லாம் உண்மை கிடையாது. Because it is not true. அவர் தான் செய்வார். Because it is Jesus who will do it for you. அவர் தான் அக்கறை உள்ளவர். Because he is the one who is really concerned about you. அவர் தான் சமாதானம் உனக்குள்ளார நிலைக்க செய்ய And முடியும். it is only he who can give you that everlasting அதனால peace. எவ்வளவு சோகமான சூழ்நிலையா இருந்தாலும் நீ வா, இயேசுவின் பிள்ளை. Because no matter what saddened situation you are in, you are the child of God. சுவிசேஷத்தின் வல்லமை உனக்கு கிரியை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. Oh, the power of the gospel is waiting to work in your life. உன்னுடைய பேட்டில்ல ஃபேமா போய்கிட்டே இரு. Oh, you have to continue to walk in that faith in your battle firmly. சூழ்நிலை பார்த்து பயந்து நின்றாதே. மார்ச் ஃபர்தர், மார்ச் ஃபார்வர்ட். Don't look at the circumstance and be afraid. Keep marching. ஐயோ இன்னும் பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி உறுதி இல்லாம போயிராத. இன்னும் உறுதியாயிரு, கர்த்தர் பெரிய காரியங்களை Oh, செய்வார். don't be shattered thinking about the battle becoming worse, because God will do mightier things in you. ஐயோ இன்னும் நான் கடந்து போகிறேனே, இன்னும் பெரிய காரியங்கள் வருகிறதே என்று பயந்து விடாதே. Oh, don't think, oh, I've overcome this battle, but there are many more battles before me. ஐயோ உன்னுடைய சமாதானத்தை இழந்து விடாத. அந்த நேரத்திலேயும் சமாதானத்தின் தேவன் சதா காலமும் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். Don't lose your peace because of that, because the peace of God, the God of peace is with you ever and ever. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. இன்னொரு சத்தமா ஒரு ஹalleluya. Hallelujah. Peace of God is always with us. Amen. Because we have been reconciled with God Heavenly Father through our Lord Jesus Christ. So we made peace in God, peace with God. Amen. நான் தேவனோட சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணிட்டேன் சார். Because I had a covenant of peace with Christ. அதனால ஆண்டவர் எனக்கு தேவ சமாதானத்தை எனக்கு அன்பா கொடுத்துட்டாரு. That is why God has given you the gift of peace. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. போராட்டம் பல வழிகளே வரும் அன்பான சகோதரனே Oh, சகோதரி. battles and trials will come in many different ways. ஆனா
எல்லாத்துலயுமே நம்ம தான் ஜெயிக்கிறோம். But in all of that, it is victory belongs to you. இனிமேல் நீனும் நான் வாழ்ற வாழ்க்கை முறை வித்தியாசப்பட வேண்டும். From now onwards, the kind of life you live, the way should be different. ஒரே மாதிரி வாழ்றதுக்கு உங்களுக்கு தேவ செய்தி தேவை கிடையாது. You do not need the word of God to live your life as you are already living. நீனும் நானும் கர்த்தருக்கு ஏற்ற முறையில் வாழணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் தன்னுடைய சபையில பேசுகிறார். But God is preaching and giving you these words because He wants you to live the life that pleases Him. ஏன்னா உங்களை என்னை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். Because you and me, the Lord desires and loves so much. உயிரையும் கொடுத்துட்டு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றதுக்கு 4 ஊழியர்களை எழுப்பியும் வச்சிருக்கிறார். And He has also rise up people to preach His gospel by even giving up their lives. நீங்க சும்மா நினைக்காதீங்க நாங்களாம் அப்படியே இங்க வந்துகிட்டு தாட்டு போட்டுன்னு வந்து பிரசங்கம் பண்றோம்னு நினைச்சிராதீங்க. Don't think for a moment that we come here ordinarily and we preach. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு உங்களை என்னை நேசிக்கிறார். Because the Lord loves you to such a great extent. I want to see the great transformation in our lives. Amen. We can through the grace of our Lord Jesus Christ. Thank you, Lord. Peace of God உங்களோட இருக்குதுங்க எப்பயுமே. The peace of God is always with you. எப்பயுமே இருக்குது. Always. நீனா எடுத்துட்டு போகாம மறந்துருப்ப பாத்து. It is only you who are not taking that peace and you are forgetting it. இனி அந்த peace of God கால்ல கட்டிக்கப்பா. So therefore from now onwards take that peace of God and tie it around your ankles. உனக்காண்டி உயிரை கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ண அந்த சமாதானத்தை கட்டிக்கொள்ளுன்னு சொல்றார். Because of you He shed His precious blood and life and He has given you that peace. உனக்கு உபத்திரம் இருக்குப்பா ஆனா நான் ஜெயிச்சிட்டேன் அந்த சமாதானத்தை கட்டிக்கொள்ள அப்படினு சொல்றார் ஆண்டவர். Afflictions are there in your life but I have overcome that affliction so take my peace. என்னுடைய மேல உறுதியா இருப்பா உனக்கு பூரணமான சமாதானம் எப்பயுமே இருக்கும் அதை கட்டிக்கொள்ளுவன் பாதத்திலன்னு சொல்றார். Be firm upon me and because of that I will give you that peace and tie it on your ankles. நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். Because your life should be a life which is victorious. அப்படிதான் 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது. That is what the Bible in 2 Corinthians 2:14 says. ஒரு அருமையான வசனம் இல்லையா? Isn't it not a beautiful verse? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be to God who always leads us in triumph in Christ and through us diffuses the fragrance of His knowledge in every place. கொலோசியர் 3:15 சொல்லுகிறது. Galatians 3:15 says. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாகிற சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. Oh may the peace of Christ rule your hearts. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. எழுந்து நிற்கலாம். Hallelujah. May we all stand up in prayer. கண்களை மூடி ஜெபிங்க. Close our eyes and go into be peaceful. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். Because the Lord will battle your fight for you. ஏன்னா தேவனுடைய போராயுதத்தை அணியும் போது Because when you put on the armor of God, Christ himself doing the battle for you. Thank you Jesus. இயேசுவே உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் It is செய்கிறார். Jesus Himself who is fighting your battles. Hallelujah. He need one body which is us. Hallelujah. Hallelujah. He is the Holy Spirit. அவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். Thank you Lord. நல்ல armor of God போட்டுக்கொள்ளுங்க. Put on the armor of God.